ஏப்ரல் 14 சித்திரை 1 தமிழ் புத்தாண்டு அப்படிங்கிறது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்குமே தெரியும். ஆனால் தமிழ்நாட்டை ஆளக்கூடிய முதல்வருக்கு சித்திரை 1 அப்படிங்கிறது தமிழ் புத்தாண்டு கிடையாது. மலையாள புத்தாண்டுக்கு மலையாளத்தில் பேசி வாழ்த்து சொல்ல தெரிஞ்ச ஸ்டாலின் அவர்களுக்கு தமிழ் புத்தாண்டுக்கு வாழ்த்து சொல்ல மாட்டார். ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் தை மாதம் 1ஆம் தேதி தான் தமிழ் புத்தாண்டு அப்படின்னு சொல்லி அவங்க அப்பாரு ஒரு காலத்தில் ஆர்டர்லாம் போட்டார் இல்லையா. அதனால் இவங்க தை மாதம் 1ஆம் தேதி பொங்கலை தான் இவங்க தமிழ் புத்தாண்டு அப்படின்னு திரும்ப திரும்ப சொல்லி மக்களுடைய தலையில் கட்டுறதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இப்போ இவங்க திராவிட நாடுன்னு சொல்கிறாங்க. திராவிட நாட்டில் என்னென்ன இருக்குது? தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா இதெல்லாம் இருக்குது. இப்போ அதாவது தமிழ், கன்னடம், தெலுங்கு, மலையாளம் இந்த 4 மொழிகளில் இருக்குது. இந்த 4 மொழிகளில் 3 மொழிகளுக்கு இந்த சித்திரை மாதம் தான் தமிழ் புத்தாண்டு. இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் யுகாதிக்கு வாழ்த்து சொன்னார் இல்லையா முதல்வர். இன்றைக்கி நம்ம தமிழ் புத்தாண்டு கொண்டாடுற அதே நாளில் விஷுவும் கொண்டாடுவாங்க, மலையாள புத்தாண்டும் கொண்டாடுவாங்க. அப்போது திராவிட மொழிகளுக்கு சித்திரை மாதம்தான் தமிழ் புத்தாண்டாக இருக்கிறபோது அப்புறம் தமிழுக்கு மட்டும் எப்படி தை மாதம் தமிழ் புத்தாண்டாக இருக்கும்? இந்த கேள்வி வருது இல்லையா. அப்போ இவங்களுடைய நோக்கம் என்ன? ஏற்கனவே கொண்டாடிட்டு இருக்கிற அந்த புத்தாண்டை எப்படியாவது மாற்றணும் அப்படிங்கிறது தான் இவங்களுடைய நோக்கம். அதை கொண்டு போய் ஜனவரி 1 அந்த புத்தாண்டோடு சேர்த்து வச்சுட்டாங்க அப்படின்னா அது இவங்களுக்கு பல விதத்தில் பயன் தரும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இவங்க இப்படியெல்லாம் பண்ணுறாங்க. தமிழ் தமிழ் அப்படின்னு சொல்லி தமிழை வைத்து வியாபாரம் செய்பவர்கள், தமிழை வைத்து பிழைப்பவர்கள் தமிழ் புத்தாண்டுக்கு வாழ்த்து சொல்லாமல், தமிழர்களுடைய பண்டிகைகளுக்கு வாழ்த்து சொல்லாமல் ஒரு முதல்வர் இருக்கார் அப்படின்னா அது தமிழ்நாட்டுக்கே கேவலமாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். இதற்கு தமிழக மக்கள் நிரந்தரமாக ஒரு முடிவு கட்டினாங்க அப்படின்னா நம்ம ரொம்ப சந்தோஷப்படலாம். நம்ம தமிழ் புத்தாண்டு கொண்டாடுற அதே நேரம் இந்தியா முழுவதும் அண்ணல் அம்பேத்கர் அவர்களின் பிறந்த நாளை நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம். அப்படி கொண்டாடுற போது நாடு முழுவதும் இருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லாருமே அண்ணல் அம்பேத்கருடைய புகைப்படத்துக்கோ அல்லது அவருடைய திருவுருவ சிலைக்கோ மாலை அணிவித்து மரியாதை செய்வது அப்படிங்கிறது வழக்கமான ஒன்று. அதாவது அவருடைய கொள்கைகளை பின்பற்றுகிறார்களோ இல்லையோ அது நம்மளுக்கு தெரியாது. ஆனால் வருஷத்தில் ஒரு நாள் அவருடைய பிறந்த நாளுக்கும் அவருடைய நினைவு நாளுக்கும் இவங்க மாலை போட்டு மரியாதை செய்கிறத மட்டும் சரியாக செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அப்படி மரியாதை செய்த 3 பேரை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம இதுக்கு மேலே பார்க்க போகிறோம். முதல்ல திரு ஸ்டாலின் அவர்கள். அவர் அண்ணல் அம்பேத்கர் அவர்களுக்கு மரியாதை செய்த புகைப்படம் நேற்று வெளியானது. அந்த புகைப்படத்தை நீங்களே பாருங்கள். அது கூடவே அவருடைய தந்தை கருணாநிதி அவர்களுக்கு அவர் மரியாதை செய்த அந்த புகைப்படமும் வெளியாகிருக்கு. அப்போ இந்த புகைப்படத்தில் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது? அவருடைய தந்தை கருணாநிதி அவர்களுக்கு மரியாதை செலுத்தும் போது காலில் செருப்பு இல்லாமல் பயபக்தியோடு வணங்கி மரியாதை செலுத்துகிறாரு. ஆனால் அதுவே அண்ணல் அம்பேத்கர் அவர்களுக்கு மரியாதை செலுத்துகிற போது காலில் ஷூ போட்டுட்டு வந்தாவா நின்று மரியாதை செலுத்துகிறாரு. ஸோ இதுதான் இவங்களுடைய சமூக நீதியாக இருக்குது. வார்த்தைக்கு வார்த்தை சமூக நீதி சமத்துவம்னு சொல்லக்கூடிய திமுகவில் சமூக நீதியும் கிடையாது, சமத்துவமும் கிடையாது. அவங்களுடைய கட்சியிலையும் சமூக நீதி இல்லை, அவங்களுடைய ஆட்சியிலையும் சமூக நீதி இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை. ஆனால் இந்த உண்மையை பட்டியலின மக்கள் தெரிஞ்சுக்கிறது இல்லை. போன வாரம் எவிடன்ஸ் கதிர் அவர் ஒரு பேட்டி கொடுத்துருந்தார். இப்போ சமீபத்தில் பல்லடம் பக்கத்தில் ஒரு ஆணவ கொலை நடந்தது இல்லையா, அது தொடர்பாக அவர் பேட்டி கொடுக்கும்போது அவர் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா தான் தமிழகத்தில் பட்டியலினத்தவர்களுக்கு எதிரான வன்முறை அதிகமாக இருக்குது. இந்தியாவிலேயே அதிக வன்கொடுமை வழக்கு தமிழகத்தில் தான் பதியப்படுது. நான் ஆதாரத்தோடு சொல்கிறேன், எங்கிட்ட யார் வேணாலும் வாங்க அப்படின்னு அவர் சொன்னதை நான் இந்த நேரத்தில் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். ஏன்னா இவங்க சமூக நீதி அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, பட்டியலினத்தவர்களுக்கு நாங்கள் தான் காவலர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அது உண்மை இல்லை. இவங்களுடைய கட்சிக்காரங்களாகட்டும் அமைச்சர்களாகட்டும் எல்லாருமே பட்டியலினத்தவர்களை இழிவுபடுத்துவது தான் இவங்களுடைய வேலை. நேற்று அம்பேத்கருடைய பிறந்தநாளை முன்னிட்டு ஒரு சமத்துவ நாளாக கொண்டாடும் விதமாக விருதுநகர் மாவட்டத்தில் ஒரு சமபந்தி போஜனம் விருந்து ஒன்று நடந்திருக்கு. அந்த விருந்தில் கலந்துக்கிட்டவர் அமைச்சர் ராஜகண்ணப்பன். அவர் மேலே ஏற்கனவே இந்த மாதிரியான புகார்கள் இருக்குது. அவர் இந்த பட்டியலினத்தவர்களுக்கு உட்கார்றதுக்கு இடம் கொடுக்க மாட்டார் அப்படிங்கிற மாதிரியான புகார்கள் இருக்குது. நேற்றும் என்ன பண்ணியிருக்காங்க, அந்த விருந்தில் நிறைய பட்டியலினத்தவர்கள் துப்புரவு தொழிலாளர்கள் அவங்களையெல்லாம் கூப்பிட்டுருக்காங்க. கூப்பிட்டு அவங்களுக்கெல்லாம் சாப்பாடே போடல.
அவங்க எல்லாம் வந்து கோபப்பட்டு அவங்க பேசின அந்த வீடியோவும் வெளியில் வந்திருக்கு. ராமநாதபுரத்தில் அண்ணல் அம்பேத்கர் பிறந்தநாள் விழாவையொட்டி சமத்துவ நாள் விழா கொண்டாட்டம் நடைபெற்றது. அமைச்சர் ராஜகண்ணப்பன் தலைமையில் நடைபெற்ற இந்த விழாவில் துப்புரவு பணியாளர்களுக்கு பாரபட்சம் காட்டப்படுவதாக புகார் எழுந்திருக்கிறது. அவர் சாப்பாடு கொடுக்கல, அப்ப சாப்பாடு கொடுத்தா மிச்சம் நாங்க சாப்பிட வந்திருக்கோமா? எங்க வீட்ல சமைச்சு சாப்பிட முடியாதா? நீங்களே சொல்லுங்கக்கா. அப்ப நான் யாருமே சொல்றது எதுக்காக எங்களை வர சொன்னீங்க? போட்டா மட்டும் வேற போட்டா சொல்லி வச்சிருக்காங்க. ஆனால் இந்த கட்சி தான் சமூக நீதி அப்படின்னு சொல்லி பேசி ஊரை ஏமாத்திட்டு இருக்காங்க. அடுத்ததாக நம்மளுடைய தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள், பனையூர் பண்ணையார் என்று செல்லமாக அழைக்கக்கூடிய விஜய் அவர்கள் எப்பவுமே இந்த மாதிரியான நினைவு நாட்கள் அல்லது பிறந்த நாட்கள் வந்தது அப்படின்னா பனையூரில் இருக்கக்கூடிய அவருடைய இல்லத்துக்கு அந்த தலைவர்களை எல்லாம் வர வைத்து அங்கேயே மரியாதை செலுத்துவது தான் விஜய் அவர்களுடைய வழக்கம். அது வந்து எவ்வளோ பெரிய தலைவராக இருந்தாலும் விஜய்கிட்ட மரியாதை வாங்கணும்னா நீங்கள் வந்து பனையூருக்கு தான் போயாகணும். அது வந்து அவர் வழக்கமாக வச்சுருக்காரு. ஆனால் இந்த தடவை அம்பேத்கருடைய பிறந்தநாளுக்கு அவருடைய கொள்கை தலைவர் வேறு இல்லையா, அதனால் அம்பேத்கருடைய பிறந்தநாளுக்கு என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா ஏதோ ஒரு இடத்துல இருக்கக்கூடிய ஒரு அம்பேத்கர் சிலைக்கு வந்து மாலை போட்டு மரியாதை பண்ணுறதுக்காக இவர் போயிருக்காரு. அந்த வீடியோ வந்து நம்மளுக்கு வெளியில் வந்திருக்கு. அந்த வீடியோவில் ஒரு கார் வந்து நிற்கிது, கார்லேருந்து இறங்குறாரு, கையில் வந்து ஒரு பிளாஸ்டிக் கவரு, அதுக்குள்ளேருந்து தட்டு இருக்குது, பூ இருக்குது, அதெல்லாம் எடுத்து கொண்டு வந்து வராரு. பூவை வந்து அம்பேத்கர் முன்னாடி வந்து வைக்கிறாரு. அதுக்கப்புறம் மாலை எடுத்து போடுறாரு. மாலை எடுத்து போட்டு போயிட்டாரு. ஐயா, அந்த மரியாதை செலுத்துறதுக்கு மறந்துட்டீங்க, அதை யாரும் வந்து சொல்லித்தரலையா, இல்லை அது வந்து ஸ்கிரிப்டில் இல்லாமல் போயிடுச்சா, என்ன பஞ்சாயத்துன்னு தெரியல. முறையாக என்ன பண்ணணும், மாலையெல்லாம் போடுறதுக்கப்புறமா வணக்கம் அப்படின்னு நம்ம சொல்லி குறைந்தபட்சம் ஃபோட்டோவுக்கு போஸ்ட் கொடுக்கறதுக்காவது நம்ம வந்து வணக்கம் சொல்கிறது அப்படிங்கிறது அரசியல்வாதிகளுக்கு அழகு. அதை கூட செய்யாமல் அவர் பாட்டுக்கு வந்தார், பூ எடுத்து வச்சார், மாலையை போட்டார், அப்படியே கையை தொடச்சிட்டு போயிட்டே இருந்துட்டார். இவ்வளவு தான் இவங்களுக்கு வந்து அம்பேத்கரை பற்றி தெரியும். இவங்களுடைய நோக்கமெல்லாம் என்ன, திமுகவாகட்டும் தாவேக்காவாகட்டும் அல்லது திருமாவளவனாகட்டும், இவங்க எல்லாருடைய நோக்கமும் ஒன்றே ஒன்று தான், அம்பேத்கரை வைத்து அரசியல் செய்வது மட்டும்தான். இவங்களை அரசியலுக்காக அம்பேத்கரை பயன்படுத்தி கொள்கிறார்கள். ஆனால் உண்மையிலேயே வந்து அம்பேத்கருடைய கொள்கைகளை கடைபிடிப்பது யார் அப்படின்னா பிரதமர் மோடி அவர்கள். அவர் நேற்று வந்து அம்பேத்கருக்கு மரியாதை செய்த அந்த புகைப்படமும் வெளியில் வந்திருக்கு. அந்த புகைப்படத்தையும் ஸ்டாலின் பண்ணதையும் விஜய் பண்ணதையும் ஒப்பிட்டு பாருங்கள், உங்களுக்கே தெரியும் யார் வந்து உள்ளார்ந்த அன்போடு உண்மையாக வந்து அம்பேத்கர் அவர்களுக்கு மரியாதை செய்தார் அப்படிங்கிறத உங்கள் கண்ணால் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம், நீங்களே முடிவு பண்ணிக்கலாம். அம்பேத்கருடைய கொள்கைகளை பின்பற்றுவதும் பாஜக மட்டும்தான். இன்றைக்கி அமைச்சரவையை எடுத்து பாருங்கள், தமிழக அமைச்சரவையை எடுத்து பாருங்கள். பட்டியலினத்தவர்களுக்கு அரசியல் அதிகாரம் கொடுப்பது யார்? மோடி தான் கொடுத்துட்ருக்காரு. 71 அமைச்சர்களில் வந்து 20 பேர் ஓபிசி சமுதாயத்தை சேர்ந்தவர்கள், 10 பேர் வந்து பட்டியலினத்தை சேர்ந்தவர்கள், 5 பேர் வந்து பழங்குடியினத்தை சேர்ந்தவர்கள். இன்றைக்கி பழங்குடியினரை வந்து ஒரு ஜனாதிபதி ஆக்கியிருக்காங்க. இது எல்லாம் செய்தது யார்? பாஜக, மோடி. அது மட்டுமா, அம்பேத்கர் அவர்களுடைய பிறந்த இடம், அவர் வந்து படித்த இடம், நினைவிடம், எல்லா இடங்களையும் வந்து அரசாங்கம் தன்னுடைய சொந்த காசில் வாங்கி அதை எல்லாற்றையுமே வந்து ஒரு நினைவிடங்களாக மாற்றியிருக்காங்க. காங்கிரஸ் இருந்தால் இதை செஞ்சுருக்குமா? காங்கிரஸ் இருந்தபோது அம்பேத்கருக்கு மரியாதை கிடைச்சதா? அதே காங்கிரஸோட தானே இன்றைக்கி இவங்கெல்லாம் கூட்டணி இருக்காங்க. அதே அம்பேத்கரை வைத்து தானே இவங்கெல்லாம் சமீபத்தில் அரசியல் செஞ்சாங்க. அதே அம்பேத்கர் எழுதின அரசியலமைப்பு சட்டம் புத்தகத்தை கையில் வச்சுட்டு தானே இவங்கெல்லாம் வந்து அரசியல் பண்ணாங்க. ஆனால் காங்கிரஸ் ஆட்சியில் இருந்தபோது அம்பேத்கருக்கு மரியாதை கொடுத்தாங்களா? 1956 வந்து அம்பேத்கர் அவர்கள் மறைந்து விட்டார். அதற்கு பிறகு அவருக்கு பாரத ரத்னா விருது எப்போ கொடுக்கப்பட்டது? 1990 பாஜகவோட கூட்டணி ஆட்சி இருந்தபோது தான் அவருக்கு பாரத ரத்னா விருது கொடுக்கப்பட்டது. அது வரைக்கும் காங்கிரஸ் கட்சி அவரை கௌரவப்படுத்தவே இல்லை. அது வரைக்கும் காங்கிரஸ் என்ன பண்ணாங்க? ஜவஹர்லால் நேரு அவர்களுக்கு பாரத ரத்னா கொடுத்தது யார்? அதே ஜவஹர்லால் நேரு. வாங்கினது யார்? நேரு. இந்திரா காந்திக்கு பாரத ரத்னா கொடுத்தது இந்திரா காந்தி, வாங்கினது இந்திரா காந்தி. அவங்களுக்கு அவங்களே வந்து பாரத ரத்னா கொடுக்குற போது சட்டமேதை அண்ணல் அம்பேத்கர் அவர்களுக்கு பாரத ரத்னா கொடுக்கறதுக்கு அவங்களுக்கு தோணக்கூட இல்லை, அதை கேட்கறதுக்கு கூட ஆள் இல்லை. ஆனால் அதை செய்தது பாஜக. இன்னைக்கு மட்டும் இல்லை, 1990 அதை செஞ்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல்
அண்ணல் அம்பேத்கருக்கு எதிராக நேரு செய்தவைகளையெல்லாம் நீங்கள் எடுத்து பாருங்கள், படித்து பாருங்கள். அவரை வந்து மகாராஷ்டிராவில் தேர்தல் நிற்கிற போது அவருக்கு எதிராக வேட்பாளரை நிறுத்தி தோற்கடித்தது காங்கிரஸ் கட்சி. எப்படியும் அவர் வந்து பாராளுமன்றத்துக்குள்ளே வரவே கூடாது அப்படின்னு முடிவு பண்ணி வேலை செஞ்சது காங்கிரஸ் கட்சி. அப்படிப்பட்ட காங்கிரஸ் கட்சி இன்னைக்கு அம்பேத்கரை கையில் எடுத்து அரசியலமைப்பு சட்டத்தின் பாதுகாவலர்களே நாங்கள் தான், பாஜக வந்து அரசியலமைப்பு சட்டத்தை மாற்றிடுவாங்க அப்படின்னு பொய் பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. திரு அண்ணாமலை அவர்கள் அம்பேத்கருடைய நினைவு தினத்தன்னைக்கு ஒரு வீடியோ பேசி வெளியிட்டிருந்தார். கரெக்டாக சொல்லணும் அப்படின்னா ஒரு 9 நிமிஷம் வீடியோ, எந்த விதமான தடங்களும் இல்லாமல், எந்த பேப்பரும் இல்லாமல், அப்படியே ஒரு ஃப்ளோவில் அவர் பேசி வீடியோ வெளியிட்டிருந்தார். ஒரு கட்டு கூட கிடையாது அந்த வீடியோவில். அண்ணாமலை பேசின மாதிரி, அண்ணாமலை அவர்கள் அம்பேத்கரை பற்றி பேசின மாதிரி இந்த ஸ்டாலினையோ இல்லை வந்து விஜயோ இல்லை வந்து திருமாவளவனையோ இல்லை வந்து காங்கிரஸ் கட்சியில் இருக்கக்கூடிய யாராவது ஒருத்தரை அம்பேத்கரை பற்றி ஒரு 10 நிமிஷம் பேச சொல்லுங்கள், யாரும் பேச மாட்டாங்க. ஏன்னா யாருக்கும் தெரியாது. அவங்களுக்கு தேவையெல்லாம் அம்பேத்கருடைய பெயர், அவர் பெயரை வைத்து கிடைக்கும் வாக்குகள், ஓட்டு வங்கி, இது மட்டும்தான் அவங்களுக்கு தேவையே தவிர பட்டியலினத்தவர்களுக்கு உண்மையிலேயே அம்பேத்கர் என்ன செய்யணும்னு நினச்சாரோ அதை செய்து கொண்டிருப்பது இன்றைக்கி பாஜக மட்டும்தான். அவங்களுக்கு அரசியல் அதிகாரம் கிடைக்க செய்வதும் பாஜக தான். தமிழகத்தில் இன்றைக்கி அந்த நிலைமை இருக்கா? உள்ளாட்சி பிரதிநிதிகளில் பட்டியலினத்தவர்கள் அந்த சேரில் உட்கார முடியல, அவங்களால கொடியேற்ற முடியல, அவங்களுடைய அதிகாரத்தை பயன்படுத்த முடியல அப்படின்னு இன்றைக்கும் அதுதான் நிலைமை. போன வருஷம் நந்தன் அப்படின்னு தமிழில் ஒரு படம் வந்தது, சசிகுமார் நடித்தது. ஜெய் பீம்னு ஒரு படம் வந்தபோது அதை வச்சு எப்படியெல்லாம் இவங்க அரசியல் பண்ணாங்க. அது வந்து ஒரு போலியான படம். ஆனால் நந்தன் அப்படிங்கிறது இப்போவும் தமிழ்நாட்டில் நடந்துட்டு இருக்கக்கூடிய உண்மை கதை. அந்த படத்துடைய முடிவில் இன்னைக்கு தமிழ்நாட்டில் உள்ளாட்சி பிரதிநிதிகளாக அல்லது தலைவர்களாக இருக்கக்கூடியவர்களுடைய உண்மையான பேட்டி வந்திருக்கு. அவங்க அத்தனை பேரும் வாக்குமூலம் கொடுத்துருக்காங்க. எங்களால் எங்களுடைய அதிகாரத்தை பயன்படுத்த முடியவில்லை, எங்களை அடக்குமுறையில் ஒடுக்குறாங்க அப்படின்னு அவங்க ஓப்பனாக சொல்லியிருக்காங்க. அதைத்தான் வந்து அந்த இயக்குனர் படமாக எடுத்திருக்காரு. ஆனால் அந்த படத்தை பற்றி திமுக காரனோ இல்லை திருமாவளவனோ இல்லை ரஞ்சித்தோ யாராவது ஒருத்தர் அதை பற்றி பேசியிருப்பாங்களா? பேச மாட்டாங்க. ஏன்னா அதை பற்றி பேசினா அது வந்து திமுகவுக்கு எதிராக மாறும். ஏன்னா திமுக ஆட்சியில் தான் இதெல்லாம் நடக்குது. அப்போ இவங்களுக்கு என்ன முக்கியம்? பட்டியலினத்தவர்களுடைய அரசியல் அதிகாரத்தை விடவும் இங்கே வந்து திராவிட கட்சிக்கு வந்து எந்த கெட்ட பேரும் வந்துடக்கூடாது. ஏன்னா நம்ம கூட்டணியில் வேற இருக்கோம், யாராவது கேள்வி கேட்டுருவாங்க, அது எதுவும் நடந்துடக்கூடாது. இந்த மாதிரி ஒன்றை வந்து வெளியில் விட்டு அதை பார்த்து மக்கள் வந்து யாரும் நம்மளுக்கு ஓட்டு போடாமல் இருந்துடக்கூடாது. இதுதான் இவங்களுடைய முக்கியமான தேவையே தவிர இவங்களுக்கு பட்டியலினத்தவர்களுடைய அதிகாரத்தை பற்றியோ அல்லது அவர்களுடைய முன்னேற்றத்தை பற்றியோ இவங்களுக்கு எந்த கவலையும் கிடையாது. இதுதான் நிதர்சனமான உண்மை. இந்த உண்மையை உங்ககிட்ட எடுத்து சொல்லணுங்கிறதுக்காக தான் இந்த காணொளி. மீண்டும் சந்திப்போம். நன்றி.